Hello students, welcome to TNPC. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூட்டன்ஸோட மூணு லா பத்தி. அதுல நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போறது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, முதல் விதி. நியூட்டனோட முதல் விதி, அந்த விதியோட பேர் என்னன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆர் லா ஆஃப் இனர்ஷியா, அதாவது நிலைம விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். எதனால இந்த விதிக்கு பேர் நிலைம விதி? அதாவது இனர்ஷியா அப்படின்னா என்ன? முதல்ல இனர்ஷியா நிலைமம் அப்படின்னா என்ன? எதனால இந்த விதிக்கு பேர் இந்த பேர் அப்படின்னா, இந்த விதி நிலைமத்தை பத்தி குறிக்குது. நிலைமம் அதாவது இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றுவதற்கு கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆர் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து ஓய்வோ அல்லது சீரான இயக்கத்துல இருந்தோ மாறுவதற்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறத நம்ம நிலைமம் அப்படின்னு சொல்றோம், அதாவது இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் அதை பத்தி பேசுறதுனாலதான் இந்த லா பேரு லா ஆஃப் இனர்ஷியா. அதுல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, பாடி அதாவது ஒரு பொருள் a body continues in its state of rest or uniform motion until an external force is acted upon it. இதே தான் கலீலியோவும் சொல்லியிருக்கிறாரு தமிழ்ல இது. ஸோ ஒரு பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலிருந்தோ மாறுவதற்கு புறவிசை ஒன்று தேவைப்படுகிறது அப்படின்றது தான் நியூட்டன்ஸோட முதல் லா சொல்லுது. எதனால அந்த புறவிசை தேவைப்படுது? நமக்கு ஒரு பொருள் எதனால புறவிசை தேவைப்படுது, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுக்காக தேவை? இப்போ நம்ம வேகமா போறோம், அதை நம்ம ரெஸ்ட்டு கொண்டு வரோம். அதாவது நம்ம யூனிஃபார்ம் மோஷன் பைக்ல ஒரு 40 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை ரெஸ்ட்டு கொண்டு வரணும், ஓய்வு கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் பிரேக் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்கணும். இல்லைனா என்ன ஆகும், பைக் அதே 40 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும். எப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா. ஸோ பிளானட்ஸ்லாம் ஏன் அப்படியே சீரான இயக்கத்துல இருக்கிறப்போ, சீரான இயக்கத்துல இருந்தாதான் அதால சூரியனை ஒழுங்கா சுத்தி வர முடியும். இல்லைன்னா இந்நேரம் பூமி எப்பவோ ஒவ்வொரு கோள்களும் தன்னைத்தானே இடித்துக்கொண்டு இந்நேரம் பூமின்ற ஒன்னே இருந்திருக்காது, 9 கோள்களும் இருந்திருக்காது, இதுவும் இருந்திருக்காது. அப்போ பூமி தன்னுடைய சீரான இயக்கம், அதாவது சூரியனை சுத்தி வரக்கூடிய ஒரு ரொட்டேட்டரி மோஷனை அந்த சீரான இயக்கத்தை யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு, அதை எக்ஸ்டர்னலா ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்றது இன்னும் அதை டிஸ்டர்ப் பண்ணல. அப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா பூமி அப்படின்ற ஒண்ணு இன்னைக்கு இருந்திருக்காது. இதை பத்தி பேசுறது தான் நியூட்டன்ஸோட முதல்ல லா ஆஃப் இனர்ஷியா அல்லது லா ஆஃப் நிலைம விதி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்குயின் என்ன பண்ணுது, ஸ்கேட்டிங் போர்டில் பனியில சறுக்கிக்கிட்டு வருது. முதல்ல அது ரெஸ்ட், அதாவது ஓய்வுல இருக்கு. அப்போ அதுக்கடுத்து இந்த இதுல சரிவுல வர்றப்போ அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ற இதுக்கு வருது. அது எப்போ ரெஸ்ட்டுக்கு வரும்? அந்த பனிச்சறுக்கோட அடிவாரத்துல அதுக்கு நேரா முட்டுறப்போ அங்க ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் அங்க ஏற்படும். எதனால? யூனிஃபார்ம் மோஷனை அங்க தடைப்படுறதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அங்க அப்ளை ஆகுது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, சடனா அந்த ஸ்கேட்டிங் போர்டுன்றது ரெஸ்ட்டுக்கு வருது. அந்த ஸ்கேட்டிங் போர்டு மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வர்றப்போ என்ன ஆகுது, அந்த பென்குயின் அப்படின்றது ஆல்ரெடி யூனிஃபார்ம் மோஷன்ல தான் இருக்கு. அது ரெஸ்ட்ல எங்க இருந்துச்சு, அந்த ஸ்கேட்டிங் போர்டில் அது ரெஸ்ட்ல இருந்தது. இப்போ சடனா யூனிஃபார்ம் மோஷன் முடிகிறப்போ அதோட ரெஸ்ட்ன்ற நிலை மாறி அது தடுமாறி கீழே வருது. ஸோ இந்த மாதிரி அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை இந்த லா பேசுறதுனால தான் இது பேரு நிலைம விதி அல்லது லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் லாவை சொல்றோம். ஸோ நம்ம எப்பவுமே ராக்கெட்டை பத்தி படிக்கிறப்போ என்ன படிச்சிருப்போம், நான் ராக்கெட் ஒர்க்ஸ் ஆன் நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு படிச்சிருப்போம். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட். ராக்கெட் அப்படின்றது இயங்குறதுக்கு நியூட்டனோட 3 விதிகளுமே தேவை. முதல் விதியில என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் இஸ் கண்டினியூட் அன்டில் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன். புறவிசை எதுவும் இல்லாத வரைக்கும் ஓய்வு அல்லது சீரான இயக்கம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லா. ஸோ இப்போ அந்த ராக்கெட்டை முதல்ல நம்ம லிஃப்ட் ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, கேஸஸ் ரிலீஸ் பண்றாங்க. கேஸஸ் ரிலீஸ் பண்ணி ராக்கெட் டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அப்படி டேக் ஆஃப் ஆகும்போது பிஃபோர் ரிலீஸ்ல அது என்னவா இருக்கு, ஓய்வு நிலை, அதாவது ரெஸ்ட்ல இருக்கு. ஆஃப்டர் இன்ஜின் ஃபயர் ஆகுறப்போ என்ன ஆகுது, த்ரஸ்ட் 0ல இருந்து ஃபியூவல் பர்ன் ஆக அதோட வெயிட் ரெடியூஸ் ஆகுது, த்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அது ரெஸ்ட்ல இருந்து யூனிஃபார்ம் மோஷனுக்குள்ள போயிடும். ஸோ அந்த யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு ஏன் வரல, ஏன்னா லா ஆஃப் இனர்ஷியா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது டைரக்டா ஆக்ட் பண்ணாம அது ரெஸ்ட்டுக்கு வர முடியாது. ஸோ எப்போ அதோட த்ரஸ்ட் அதோட வெயிட்டை விட அதிகமா இருக்கோ, அதோட வெயிட் இப்போ ஒரு 50 கிலோ இருக்கு அப்படின்னா, எப்போ த்ரஸ்ட் 51 கிலோவை ரீச் பண்ணுதோ அப்பதான் ராக்கெட் டேக் ஆஃப் ஆகும். இப்பதான் என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். அது வரைக்கும் அது என்னவா இருக்கும், ஸோ 49 கிலோ வரைக்கும் த்ரஸ்ட் கொடுத்தாலுமே என்னவா இருக்கும், அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கு, த்ரஸ்ட் கம்மியா இருக்கு. ஸோ இட் வில் கண்டினியூ இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அது தன்னுடைய நிலை ஓய்விலேயே மெயின்டைன் பண்ணும். இதுதான் நம்ம லா ஆஃப் இனர்ஷியா அல்லது நிலைம விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். வாங்க அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.